வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த் ரெமெடி தான் நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. அதை பவுட்ரு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி சாப்பிடணும், இதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன், எப்படி சாப்பிடணுங்கிறது, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இதுக்கு ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் இது 3 இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இது செய்யலாம். இப்போ 1/4 கிலோ வெந்தயம் எடுத்துக்கிறேன். என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருந்ததுனால நான் தராசில் நிறுத்தி எடுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெந்தயம் 1/4 கிலோ எடுத்தாச்சு. இது கருஞ்சீரகம், இது 50 கிராம் போதும். ஓமம் 100 கிராம். இது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு, எதுவுமே ஈராக இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையாக இருக்கிற பேன் வச்சுட்டு நீங்கள் அதில் வெந்தயத்தை போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. படப்படன்னு வெடித்து வரும். அது வரைக்கும் அடுப்பை கூட வைக்கவே வேண்டாம். இந்த நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை வறுத்துக்கலாம். அடுத்தது ஓமம். எதையுமே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் வறுக்கணும். ஹையில் வச்சோம்னா இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் தீஞ்சிடும். அவ்வளோதான். ஓமமும் நல்ல வாசம் வந்துருச்சுங்க. இப்போ அது வெந்தயத்து கூட சேர்த்துட்டு நம்ம அடுத்தது கருஞ்சீரகத்தையும் வறுத்துக்கலாம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எள்ளு மாதிரியே இருக்கும். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. 50 கிராம் போதும். நீங்கள் அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நானும் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இது நான் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது. நான் இதை 2 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். 3மே வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு இதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட சின்ன ஜாரு இல்லை, நான் மீடியம் ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே பொடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்கோங்க. 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு. என்னது கூட கொஞ்சம் குறன்னு இருக்குது. இன்னமும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. டெய்லியும் 1 ஸ்பூன் சாப்பிடணும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் இது 2 மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தீந்து போகுதுன்னு தான் இப்போ புதுசாக நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. ஒபிசிட்டி இருக்கவங்க, அதேமாதிரி ப்ளட் ப்ரெஷரு, சுகரு எல்லாத்தையுமே இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணுது. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா ஹாட் வாட்ரு எடுத்து அதில் 1 ஸ்பூன் போட்டு கலக்கி நீங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டு அப்படியே ஹாட் வாட்ரு குடிச்சிக்கலாம். இதை சாப்பாட்டுக்கு அப்புறம் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். இது கொலஸ்ட்ரால் கட்டியெல்லாம் நல்லாவே கரைக்குதுங்க. எனக்கு கொலஸ்ட்ரால் கட்டி இருந்துச்சு, இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு. அதுமாரி ப்ளட் ப்ரெஷரையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. பிளட்டில் இருக்க சுகர் அளவையும் கம்மி பண்ணுது. நம்ம குடலை நல்லா சுத்தம் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்க வைக்குது. நல்லா வெயிட் லாஸ் ஆகுதுங்க. எனக்கு நல்லாவே தெரியுது இந்த டிஃப்ரென்ஸு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்டு, வாக்கிங் இதெல்லாம் போனோன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.